specific heat நடத்திட்டோம். அதோட ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கலாம். amount of heat given to the substance. Amount of heat given to a substance is amount of heat given to a substance. Delta Q is equal to small m over booklet capital M use mass of the substance into specific heat capacity into delta T, that change in temperature. The basic higher secondary level question. So delta Q is equal to m into CV into delta T. கொஞ்சம் ஸ்பீடா பாத்துறலாம். பட் புரியல மட்டும் சொல்லிருங்க. mc into delta T. So C இப்ப CV வேணும், specific capacity. CV அப்படிங்கிறது delta Q எழுதலாங்களா? delta Q divided by m into delta T எழுதலாம். m into delta T. So this is the formula for specific heat. கீழ சப்ஸ்கிரிப்ட்ல போட்டுருங்க. சரிங்களா? CV அப்படிங்கிறது delta Q into m into delta T. சரிங்களா? So this is our left CV. சாரதா சொல்லுங்க. சாரதா சொல்லுங்க. சொல்லுங்க. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லுங்க. சார் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு தானே சார் சி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா எஸ் தானே சார் யூஸ் பண்ணுவோம். ஓ ஆமா எஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் தான். மியூ இதுல சம்டைம்ஸ் மியூ போட்டுருப்பாங்க, அதான் கேக்குறீங்க. மியூ போட்டா தான் சிவி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிவி கரெக்டா தான், நீங்க சொன்னது கரெக்டா தான். ஜெனரலாவே ஸ்பெசிஃபிக் ஹீட்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் போடுவாங்க பேசிக் லெவல்ல. சரிங்களா? ரெண்டு இது பண்ணி பிரிச்சிருக்க மாட்டாங்க. So that is CV is equal to delta Q. Some bookல mu இருக்கும். That is mole, mu moles. அதுக்காக mu போட்டுருப்பாங்க. mu into delta T இருக்கும். நம்ம m into delta T கொடுத்தா தான் நம்ம வேற மாதிரி ரெப்ரசன்டேஷன் இருக்கும். So CV is equal to delta Q divided by m into delta T. So இந்த C எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் கெபாசிட்டி வந்து எப்படி இருக்கலாம்? சரிங்களா? ஒண்ணு அடிபேட்டிக் ப்ராசஸ் இருக்கும். நம்ம இன்னும் அதெல்லாம் பார்க்கல, எழுதுறது தெரியல மட்டும் சொல்லுங்க. அடிபேட்டிக், சரிங்களா? அடிபேட்டிக் கண்டிஷன் ஆர் அடிபேட்டிக் ப்ராசஸ். அடிபேட்டிக்ல ரெண்டு கண்டிஷன் இருக்கலாம். எப்படி இருக்கும்னா அடிபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் ஆர் கம்ப்ரஷன் எப்படி இருக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பென்ஷன் ஆர் compression. Adiabatic expansion or compression. Next, isothermal expansion, isothermal compression. நம்ம என்ன isothermal process என்னன்னு பார்க்கல. சரிங்களா? முன்னாடி ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதான் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? adiabatic process and isothermal process. அடிபேட்டிக் ப்ராசஸ் பத்திரிக்கை எக்ஸ்பென்ஷன் இருக்கலாம், கம்ப்ரஷன், அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ரெண்டு சேர்த்து ஒன்னா கொடுத்துட்டேன். அடுத்தது ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. இன் அடிபேட்டிக் ப்ராசஸ், சரிங்களா, தட் இட் டேக்ஸ் பிளேஸ் சடன்லி. தட் மீன்ஸ் அடிபேட்டிக் ப்ராசஸ் சடனாக நடக்கும். வேகமாக நடந்தாதான் அது அடிபேட்டிக் ப்ராசஸ். ஏங்க அப்பதான் என்ன ஆகுதுன்னா ஒரு சிஸ்டத்திலிருந்து ஹீட் வெளியில சரௌண்டிங்ஸ் போகாது, அல்லது சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கு வராது. சரிங்களா? சடன் ப்ராசஸ், அடிபேட்டிக் ப்ராசஸ் சடன் ப்ராசஸ் such that the heat exchange, there is no heat exchange between system and surroundings. System and surroundings நடுவுல there is no heat exchange. சரிங்களா? அப்ப delta Q 0. So this process sudden process. சரிங்களா? This is a subnet. சரிங்களா? அது பத்தி தேவையில்ல, நம்ம அடிப்படை ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா in this process there is no exchange of heat. delta Q is ஷார்ட் எழுதிருக்கு. இது நம்ம பின்னாடி தனியா ப்ராசஸ் பார்க்கும்போது அதில் எழுதிக்கலாம். லேட்டர். ஸோ டெல்டா Q is equal to 0. ஸோ டெல்டா Q 0 அப்படிங்கும்போது என்ன ஆகும்? 0 by anything is 0. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி 0. சரிங்களா? ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி சொல்லாது. சரிங்களா? சில ரெகுலர் மோலார் ஸ்பெசிபிக் மோலார்னா 1 மோலார் சப்ஸ்டன்ஸ்க்கு அர்த்தம். நீங்க அதை பெருசா போட்டு குழப்பிக்காங்க. மோலார் ஸ்பெசிபிக் ஹீட்னா வேற. ஸ்பெசிபிக் ஹீட் அதான் பேசிக் டேர்ம். சரிங்களா? 1 மோலார் சப்ஸ்டன்ஸ்க்கு இருக்கிற ஸ்பெசிபிக் ஹீட் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட், அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட், specific heat is equal to 0.
The basic concept is specific capacity. அவ்வளவுதான். சரிங்க. வெங்கடேஷ் சொல்லுங்க. வெங்கடேஷ் தெரியலீங்களா? இல்ல சார், ஏன் கான்ஸ்டன்ட் வால்யூமா வச்சிருக்கோம் நம்ம டெல்டா கியூ mcv டெல்டா டி? எதுக்கு சொல்றீங்க? ஏன் கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சிருக்கீங்க கேக்குறீங்க? மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். சரிங்களா? நான் சொன்னல சாலிட் அண்ட் லிக்விட்ஸ்க்கு வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பிரஷர். சரிங்களா? ஒன்லி சேஞ்ச் இன் சரி என்னதுன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். நம்ம சொன்னோம் போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம். சரிங்களா? சிபி கிடையாது. சிபிக்கு சிபிக்கு ஒரு வித்தியாசமும் இருக்காது. சரிங்களா? சோ அதனால சிபி தான். சோ இஸ் ஜீரோ. ஸ்பெசிபிக் ஜெனரலாவே ஸ்பெசிபிக் கெபாசிட்டி அதுக்கு பெரும்பாலும் சிபி தான் குறிக்கும். சிபிங்கிறது கேஸ் வரும்போது மட்டும் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வரும் சிபி இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருது. நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். சோ எக்ஸ்பான்ஷன் என்ன நடக்கும் உங்களுக்கு? எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்ல என்ன மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட் வருங்களா, கூலிங் எஃபெக்ட்டுங்களா? ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல என்ன நடக்கும் கேட்கும். எக்ஸ்பான்ஷன் என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. சரிங்களா? ஐசோதெர்மல் தான். டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. ஹீட் என்ன ஆகுங்க? ஹீட் சரி டெம்பரேச்சர் மாதிரி கேட்டேன். ஹீட் என்ன ஆகும்? ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். வெளியில இருந்து ஹீட் கொடுக்கப்படும். ஓகேங்களா? எஸ் சார். கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா ஹீட் உள்ள இருந்து வெளியில போகும். எஸ் சார், கூல் ஆகுது சார் சப்ஸ்டன்ஸ். சங்கர் சொல்லுங்க. போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் சரிங்களா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐசோதெர்மல்னா டி கான்ஸ்டன்ட். இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் டி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும். அப்படி என்ன பண்ணணும்? இட் இஸ் supplied from the outside. சரிங்களா? to maintain the constant temperature என்ன எழுதிக்கலாம்? constant temperature. சரிங்களா? to maintain constant temperature. மேல எழுதுறேன் heat is supplied from the outside. சரிங்களா? heat is supplied from the outside. அப்ப சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து டெல்டா கியூ பாசிட்டிவ் வரும். கரெக்ட்டுங்களா? சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுத்தோம் நினைத்தா அப்படிதான் போட்டிருப்போம். T is constant. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம் கேஸை to maintain constant temperature during expansion. சரிங்களா? நான் கொஞ்சம் தியரிலாம் கம்மியா கொடுக்குறேன். பட் மீனிங் புரியல அப்படின்னு சொல்லுங்க. ஃபுல்லா கொடுக்குறேன். இது மறுபடியும் திருப்பி வந்துட்டு இருக்கும். அதனால கொடுக்கல. during expansion. to maintain constant temperature during expansion, heat is supplied from outside. outside வந்து ஹீட் கொடுப்போம். அப்ப டெல்டா கியூ வந்து பாசிட்டிவ். சரிங்களா? அப்ப specific capacity is delta q m into delta t. This is positive. ஓகேங்களா? temperature is constant. அப்ப delta t 0. t constant அப்படிங்கறதால நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எழுதிடுறேன். t நமக்கு தெளிவா எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு திருப்பி பார்க்கும்போது புரியும். சரிங்களா? t is constant, delta t is equal to 0. அப்ப some positive divided by 0, that is c is equal to infinity. anything by 0 infinity. So isothermal expansionல plus infinity வரும். அடிபட்ட எக்ஸ்பென்ஷன்ல என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி அடிபட்ட கம்ப்ரஷன்ல சரி அடிபட்டீங்க ஐசோதெர்மல் கம்ப்ரஷன்ல c minus infinity வரும். அடிபட்டிக் process பொறுத்தவரைக்கும் there is no exchange of heat. அதனால மேல இருக்கிற பார்ட் 0 plus specific capacity 0. சரிங்களா? ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன்ல t is constant. சரிங்களா? t கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ணனும். பட் ஆனா எக்ஸ்பேண்ட் பண்ணனும் அப்படினாக்கா சரிங்களா? heat is supplied from the outside வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? we have to maintain the temperature மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? இல்லனா டெம்பரேச்சர் வந்து என்ன எக்ஸ்பேண்ட் ஆகும், குறைஞ்சு போயிடும். அதை மெயின்டைன் பண்றதுக்காக heat is supplied from the outside. அப்ப பாசிட்டிவ் divided by 0, that is c is plus infinity. பட் இங்க அப்படியே தலையில வரும். ஐசோதெர்மல் கம்ப்ரஷன்ல இங்கேயும் t கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? during compression heat is generated, so that generated heat is சரிங்களா taken away from the system. அந்த சிஸ்டத்துல இருந்து எடுத்துட்டு போயிடணும். வெளியில எடுத்துட்டு போனா தான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. இல்லைன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது.
ஸோ இந்த லாஸ்ட் ஒன்று நான் இங்கே எழுதிடுறேன். சரிங்களா? எடுத்துட்டு போகலன்னாங்க கான்ஸ்டன்டாக இருக்காது. ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் தான் எழுதுறேன். சரிங்களா? during compression of gases, heat is generated. Compress பண்ணி heat generate ஆகுது. எப்பவுமே compress பண்ணோம்னா heat is generated. வெங்கடேஷ் சொல்லுங்க. வெங்கடேஷ் சொல்லுங்க. அதாவது எக்ஸ்பேன்ஷன்ங்கிறது ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி கம்ப்ரஷனை ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கம்ப்ரஷன் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் தான் அழுத்துறோம். ஓகே சார். அதான் மீனிங். சரி, ஓகே. டியூரிங் கம்ப்ரஷன் கேஸ் இஸ் ஹீட் இஸ் ஜெனரேட்டட். ஹீட் இஸ் ஜெனரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ திஸ் ஹீட் இஸ் சரிங்களா given by the system. சரிங்களா? this heat is given to the surroundings. சரௌண்டிங்ஸ்க்கு கொடுத்துடலாம். சரிங்களா? this heat is given to the surroundings. அப்ப என்ன ஆகும்? delta q is negative. சரிங்களா? delta q வந்து negative. அப்ப specific capacity is negative by சரிங்களா m into delta t is actually 0. அப்ப c is equal to minus infinity. அது போட தேவையில்லை. சரிங்களா? c is equal to minus infinity. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எங்க இருந்து எங்க வரைக்கும் வெரியும் கேட்பான். இதுல என்ன சில 1 மார்க்குக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி எங்க இருந்து எங்க வரைக்கும் வெரி ஆகும், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பான். சரிங்களா? எது இருக்கு தெரியல பாருங்க, தெரியல சொல்லுங்க. சரிங்களா? ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வெரி ஆகும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ். we are not impose any condition. எந்த கண்டிஷனையும் கொடுக்கல அப்படின்னாக்கா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வெரி ஆகும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுவோம்னா சம் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இஸ் ஆல்வேஸ் இம்போஸ்ட், இதர் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அது கேட்பான். அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரிஸ் ஃப்ரம் அப்படி கேட்பான். -1 to +1. சரிங்களா? 0 to 1 அப்படி கொடுக்கலாம். கொஸ்டின் வந்து செட் பண்ணலாம் அந்த மாதிரி. if there is no external condition, there is no external condition, then specific heat capacity varies from minus infinity to plus infinity. It varies from minus infinity to plus infinity. Minus infinity to plus infinity வரைக்கும் vary ஆகும். So another two type of capacity specific capacity is introduced. Two type of specific capacity வந்து introduce பண்ணுவாங்க. சரிங்களா? Hence two types of specific heat capacity. Hence two types of specific capacity are introduced. One வந்து CP, உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல. CV ரெண்டா பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? CP CV அதோட முடிச்சுக்கோங்க போதும். CP CV ரெண்டு டைப் ஆஃப் specific capacity introduce பண்றோம். சரிங்களா? Next, specific heat capacity in terms of degrees of freedom. என்ன பண்ணோம்னா degrees of freedomல specific heat capacity கேட்பான். இது ஒரு பேசிக் क्वेश्चन தான், உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? degrees of freedom யூஸ் பண்ணி specific heat capacity ஃபார்முலா எழுதலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் specific capacity ஒரே மாதிரி இருக்காது. மோனோடாமிக், டயட்டாமிக், ட்ரையாட்டாமிக்லாம் specific capacity ஒரே மாதிரி இருக்காது, வேற மாதிரி வேரி ஆகும். சரிங்களா? சோ அந்த அதுக்கான உண்டான ஃபார்முலாவை நம்ம எழுதணும். சரிங்களா? ஓகே, specific heat capacity in terms of degrees of freedom. இது பின்னாடி எங்கேயாவது நம்ம வேற ப்ராசஸ் எழுதும்போது தேவைப்படும். சொல்லுங்க முரளீஸ்வரி, சொல்லுங்க சார். சில புக்ல வந்து 0 to infinity னு கொடுத்திருக்காங்க சார். 0 to infinity கொடுத்திருக்காங்களா? ஆமா சார். அது -infinity அவன் infinity எடுத்துப்பான். சரிங்களா? -infinity plus 0 to infinity கொடுத்திருக்காங்களா?
எந்த மாதிரி புக்ல ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் புக்ல ஜேபி ஆகணும் சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் என்னன்னு பார்த்து சொல்றேன் இந்த அதான் மைனஸ் இன்ஃபினிட்டி அவன் இன்ஃபினிட்டின்னு விட்டான் சரிங்களா சில புக்ல மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கு நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் நோட் பண்ணிக்கோங்க அது என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பான் பெரிய பிரச்சனை ஓகே நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துல ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பார்க்க போறோம் சரிங்களா in terms of degrees of freedom in terms of degrees of freedom எழுதிருவோம் ஏன்னா பின்னாடி டிஃபரண்ட் ப்ராசஸ் எழுதும்போது நமக்கு தேவைப்படும் சரிங்களா the internal energy சரிங்களா internal energy of a gas at a temperature T at a temperature T அப்ப T டெம்பரேச்சர்ல internal energy of a gas எப்படி எழுதும் தெரியும் internal energy வந்து ஃபார்முலா is F/2 சரிங்களா mu RT. So for mu mole of gas, F/2 mu RT is the formula. Internal energy of a gas at temperature T is F/2 mu RT is the formula for internal energy. Now, change in internal energy is change in internal energy. Only constant. F is the degrees of freedom, mu is moles, and R is a universal gas constant. You mark temperature. Only the temperature is changes. So, change in internal energy that is F/2 mu R into delta T. So, this is the change in internal energy. Equation 1. You want to change in internal energy. Change in internal energy. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறோம் ஒரு சிஸ்டத்துக்கு எப்ப அப்படின்னாக்கா அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நம்ம அன்னைக்கே பார்த்தோம் அந்த the experiment that shows Cp is greater than Cv எக்ஸ்பெரிமெண்ட்க்கு புதுசா ஒரு பேர் வச்சு சொன்னோம் the experiment that shows Cp is greater than Cv அப்படின்னு சொன்னோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்லலாம் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்ணும்போது there is no work done எதாவது நடக்குமா சார்னா நடக்காது there is no work done எந்த ஒர்க் டனும் நடக்காது சரிங்களா ஓகே அப்ப என்ன ஆகும் வாட் ஹேப்பன்ஸ் ஸோ ஆல் தி எனர்ஜி சரிங்களா எல்லா எனர்ஜியுமே தட் இஸ் கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் எனர்ஜி சரிங்களா எப்ப அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்ணீங்கன்னா all the heat given to the system is entirely converted into internal energy தான் மாறும் ஸோ இஃப் டெல்டா கியூ இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சிஸ்டத்துக்கு டெல்டா கியூங்கிற ஹீட்டை கொடுக்குறீங்க அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சரிங்களா இஃப் delta Q heat is given to the above system, the system with internal energy given to the above system, given to the system, the delta Q is heat given to the heat is delta Q heat is given to the system at constant volume. So constant volume la delta Q heat கொடுக்குறீங்க சரிங்களா அப்ப அந்த delta Q heat என்ன அப்படின்னாக்கா delta Q of V which is equal to some mu mole of the gas Cv into delta T mu Cv into delta T எழுதலாம் கரெக்ட்டுங்களா delta Q எப்படி எழுதலாம் because அப்படி இதான் ஃபார்முலா இது ஃபுல்லா இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவல் இது எல்லாமே நல்லா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவல் because இங்க டெம்பரேச்சர் மட்டும் தான் மாறும் there is no other parameter எந்த பாராமீட்டர் என்ன ஆகலங்க சேஞ்ச் ஆகல அப்ப இது ஃபுல்லா இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவல் கரெக்ட்டுங்களா at constant volume உங்களுக்கு தெரியும் at constant volume the entire heat at constant volume the entire heat at constant volume the entire heat is converted into internal energy is converted into internal energy only because constant volume பண்றோம் அப்ப ஃபுல்லாவே நாங்க என்டையர் வந்து
internal energy தான் மாறும். The entire heat is converted into internal energy. So அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா this much, that is delta Q of V, which is equal to mu into CV into delta T, which is equal to delta U. So this is delta U actually. சரிங்களா? அப்ப ஆல்ரெடி ஒரு delta U ஃபார்முலா இருக்குது. delta U is equal to F by 2 mu R delta T. சரிங்களா? இங்க ஒரு ஃபார்முலா இருக்குது. Another formula, delta U is equal to mu CV delta T. This is equation number 2. Equation number 2. சொல்லுங்க. நான் கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுறேன். கிளாஸ்ல இருக்கேன், பார்த்துட்டு கூப்பிட்டுங்களா? ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன், உங்களுக்கு கூப்பிடலாம் முடியும். சரி, ஓகே. ஓகே, so this is the two internal energy formula. இந்த ரெண்டு internal energy formula கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா this F by 2 into R, this is actually C. mu இருக்கு, delta T இருக்கு. So this one F by 2 into R is actually CV. So in terms of degrees of freedom, in terms of degrees of freedom சொன்னீங்கன்னா CV is like nothing but compare equation 1 and 2 போட்டு நீங்க எழுதிடலாம். F by 2 into R. Compare equation 1 and 2. Compare equation 1 to CV is equal to F by 2 into R. So this is CV. Equation number 3. So once you know the CV, Mayer's relation தெரியும். Mayer's relation CP minus CV equal to R. சரிங்களா? அப்ப நமக்கு CV already F by 2 R ன்னு தெரிஞ்சிச்சு. CV சரிங்களா? CV is F by 2 R னா what about CP அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? CP என்ன வரும்? CV plus R. So F by 2 plus 1, this is the formula. So CP is equal to CV plus R, that is equal to F by 2 R plus R. It is 1 plus F by 2 into R. 1 plus F by 2 into R. Or F by 2 plus 1 into R. So this is CP. So specific heat capacity in terms of degrees of freedom, F degrees of freedom, specific heat capacity சொல்லிருக்கோம். சரிங்களா? So F by 2 plus 1 into R. The ratio specific heat, அது அடிக்கடி கேட்பான். சரிங்களா? The ratio specific heat எல்லாமே 1 மார்க்ல வரும். சரிங்களா? This equation 3 கேட்கலாம், equation 4 கேட்கலாம். அந்த ratio specific heat, ரெண்டு specific heat குள்ள ரேஷியோ என்ன அப்படி கேட்பான். CP by CV ஓட ரேஷியோ, அதெல்லாம் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பீங்க. போயிடலாம், ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஸ்லோ பண்ணா கொஞ்சம் முடிக்க முடியாது, நிறைய வரும் படி. சரிங்களா? நெக்ஸ்ட், the ratio of CP and CV, it is termed as gamma. Its symbol is gamma. சரிங்களா? So gamma அப்படிங்கிறது CPC ஓட ரேஷியோ, CP by CV. So CP தெரியும் உங்களுக்கு, 1 plus F by 2 into R. This is only F by 2 R. அப்ப என்ன உங்களுக்கு RR get cancel, RR போயிடும். 1 plus F by 2 divided by F by 2. அப்ப என்ன கிடைக்கும்? F by 2 plus 1. another 1 plus F by 2. பார்த்துக்கலாம். 1 plus yes, F by 2. F by 2, F by 2 get cancel. 1 by M, sorry. nothing. 1 plus F by 2. அப்ப என்ன கிடைக்கும்? 1 by F by 2 ங்கிறது 2 by F னு வரும். அந்த டேரக்டா எழுதிங்க 2 by F தான். 2 by F plus 1. ஓகேங்களா? Because 1 divided by F by 2, F by 2 divided by F by 2, F by 2 divided by F by 2 னா அது 1, அதுல வந்து மாற்றம் கிடையாது. 1 divided by F by 2 னா அது தலையில போயிடும். 2 by F. So that gamma is nothing but, this is an important relation. கேட்டுட்டே இருப்பாங்க क्वेश्चनல. Gamma is equal to 2 by F plus 1. The ratio of two specific heat is 2 by F plus 1 is a ratio. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் இது. 5 இந்த क्वेश्चन 1 மார்க் கேட்கலாம்.
சரியா? CP/CV ratio is 2/F plus 1. இப்படி கேட்கலாம். அதுதான் ஒவ்வொரு கேசஸ் மாலிகுல் சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா CP/CV ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். சரியா? CP/CV ரேஷியோ. ஓகே, இப்போ வருவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா 2/F plus 1. இது பர்டிகுலர் யூஜி தேர்வு வந்து இதுல அதிகமா. ஆனா பாலிடெக்னிக் இந்த சிலபஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான், கேட்பாங்க. கண்டிப்பா வரும். பாலிடெக்னிக் தேர்வு இந்த கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் பிஜி தேர்வு சிலபஸ் செட் பண்ணாலும் இதை செட் பண்ணணும் வரும். சரிங்களா? gamma is equal to CP/CV ratio is equal to 2/F plus 1. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் யாருக்குன்னா ஒரு 3 கேஸ் மட்டும் பார்த்தா போதும். நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி மோனோட்டாமிக், monatomic gases, சரிங்களா? diatomic and triatomic gases. gases okay, monatomic உங்களுக்கு தெரியும். So the degrees of freedom is 3. monatomic gas in F is equal to 3, degrees of freedom is 5, general degrees of freedom is 6. And that means என்ன அர்த்தம்? நான் லீனியர் அர்த்தம். ஜெனரலா ட்ரையாட்டமிக் சொன்னா நான் லீனியர் கேஸ். நான் லீனியர் சொல்லாட்டினாலும் அது நான் லீனியர்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ட்ரையாட்டமிக் லீனியர்னு கொடுத்தா மட்டும் தான் நீங்க வேற மாதிரி எடுக்கணும். ட்ரையாட்டமிக் லீனியர்னு கொடுத்தா மட்டும், கொடுக்கலன்னா நான் லீனியர் தான். சரிங்களா? அது இந்த ஒண்ணுல ட்ரையாட்டமிக் லீனியர் கேஸ்னா என்ன வருங்க? டயாட்டமிக் என்ன கேஸ் எழுதுறீங்களோ அதேதான். டயாட்டமிக் என்ன கேஸ் எழுதுறீங்களோ அதேதான். சரிங்களா? ட்ரையாட்டமிக் லீனியருக்கு வரும், அதனால நான் அதை எழுதல. சரிங்களா? ஓகே. ஃபார் மோனோட்டமிக் கேசஸ் உங்களுக்கு தெரியும் F3. அப்ப என்ன கிடைக்கும்னா gamma is so 2/3 plus 1. that means 3 மேல பெறும். LCM எடுத்தீங்கன்னா 5/3 வரும். gamma is 5/3. gamma 5/3 அதோட வேல்யூ வந்து 1.6. gamma of monatomic gas is 1.6 something. நான் 1.6 எடுத்துட்டேன். 1.66 போயிட்டு இருக்கும். 1.666 போயிட்டு இருக்கும். ஓகே, இது கேட்கறேன், இது கேட்டிருக்கிறேன் நிறைய எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் டயட்டமிக் திஸ் இஸ் F is 5. அப்ப 2/5 plus 1 that is LCM எடுத்தீங்கன்னா 7/5 வந்துடும். gamma 7/5 அப்படின்னாக்கோ it is around 1.4. it is 1.4 or 7/5. எப்படியும் கேட்கலாம், இதுவும் கேட்கலாம், அது கீழே இருக்கிற பார்ட்டியும் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, 1.4 6. அப்ப ட்ரையாட்டமிக் என்ன வரும் அப்படின்னாக்கா 2/6 plus 1 that is 8/6. 8/6 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 4/3 எழுதலாம். அதுக்கு மேல பண்ண முடியாது. சரிங்களா? 4/3 2 ஆல கேன்சல் பண்ணிடுவோம். 4/3 gamma 4/3. 4/3 தெரியும், எப்பயும் பிசிக்ஸ்ல அடிக்கடி வரக்கூடிய இந்த வேல்யூ 1.33. சில விஷயங்கள் பிசிக்ஸ்ல அடிக்கடி வரும், அதுல ஒரு விஷயம் தான். சரிங்களா? 4/3 இஸ் சரிங்களா இந்த ரேஷியோ. சரிங்களா? 4/3 ஓட வேல்யூ பிசிக்ஸ்ல நம்ம நிறைய இடத்துல சம்மு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4/3 வந்தா 1.33 எடுத்துக்கணும். 1.33 வந்தா 4/3 எடுத்துக்கணும். ஏன் சார்னா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் 1.33 எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு டேக்ஸ் a lot of time. சரிங்களா? நிறைய டைம் எடுத்துக்கீங்க. அது அவ்வளோ பெட்டரான மெத்தடா எனக்கு தெரியல. சரிங்களா? இட்ஸ் நாட் குட். நம்ம தேவைப்படும் போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சாரி, ஓகே, தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இட்ஸ் பெட்டர். அதர்வைஸ் இட்ஸ் நாட் குட். சரிங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ மாதிரி தெரியுது. So this is a specific capacity ratio. சரிங்களா? The ratio எப்பவுமே எப்படி இருக்குன்னா, it is always greater than 1. So இதை பார்த்தாலே தெரியுது, this ratio is always greater than 1. So this ratio, that is gamma, is always greater than 1. சரிங்களா? gamma is always greater than 1. சிம்பிளா எப்படி எழுதிக்கலாம், பட் இந்த வேர்ட்ஸ் இருக்குது. ரேஷியோ gamma is always greater than 1. இப்போ இந்த ரேஷியோ 1 விட அதிகம், இது 1 விட அதிகம். So 2 or 3 or something, 1.5 or something. அப்ப CP is equal to 1.5 times CV, 1.4 times CV, 1.63 times CV அப்படின்னு வரும். 1.66, 1.4, 1.3 something. சரிங்களா? நம்ம பேசிக்கா இருக்கதான் போட்டிருக்கோம்.
அப்ப சிபி இஸ் கிரேட்டர் தென் சிவி. அதை ரெடி பார்த்துட்டோம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன் சரிங்களா. என்சிபி இஸ் கிரேட்டர் தென் சிவி, காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 சொல்லியாச்சு. ஹென்ஸ் இதோட தொடர்ச்சி சரிங்களா. நான் மேல எழுதுறேன், தெரியலன்னு சொல்லுங்க. ஓகே, தெரியல நினைக்கிறேன். ஹென்ஸ் சிபி is greater than CV. So CP is always greater than CV. Or CP is equal to gamma CV. Gamma greater than 1 na, அப்ப CP is greater than CV. அது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா. புரிஞ்சுருவீங்க. And maximum specific capacity மட்டும் ஒரு பாயிண்ட் நீங்க கேட்கலாம். யாருக்கு maximum specific capacity இருக்கும் அப்படிங்கிறது ஹைட்ரஜனுக்கு. ஸோ அமங் ஆல் தி சப்ஸ்டன்ஸ், எல்லா சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு சார் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னாக்கா, ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இஸ் மோர் ஃபார் ஹைட்ரஜன் சரிங்களா. ஆல் கேசஸ், லிக்விட்ஸ் சரிங்களா, அண்ட் சாலிட்ஸ். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் கேசஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ்ல ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அதிகம் சரிங்களா. 14.4 வரும். 14.4 கிலோ ஜூல் சரிங்களா, கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. And among the water and liquids, the solid and liquids, solid and liquid மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் தான் வந்து ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அதிகமா. that is 4.180 4.180 கிலோ ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. so maximum specific heat capacity. சம்டைம்ஸ் இந்த டேட்டா கொஸ்டின் ரொம்ப ரேரா கேட்கலாம், ரேரா கூட இல்லை, நம்மள அதிகமாக கேட்கறாங்க சரிங்களா. among all state of matter, சரிங்களா, and specific heat of hydrogen at constant pressure தான், பட் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தேவையில்லை சரிங்களா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் CP of H2 அப்படி கூட இல்லை சரிங்களா. 14. அந்தபடி கேட்க மாட்டாங்க, ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. 14.4 கிலோ ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. among solids and liquids, solids and liquids மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா specific heat capacity of water 4.180 kilojoule kilogram power -1 Kelvin power -1. so this is specific heat capacity of water 4.180 around 4000 அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா. 4200 வைப்பாங்க ஆக்சுவலா. இதெல்லாம் ஒரு மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த கொஸ்டினுக்கு டிஆர்பி ஏதோ கேட்டு வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். 4200 சரிங்களா. இப்ப ஜூல்ல சொன்னீங்கன்னா கிலோ எடுத்துட்டீங்கன்னா 4000 around 4200 joule kilogram power -1 Kelvin power -1 வரும் சரிங்களா. சரிங்களா. இப்போ ஸ்பெசிபிக் ஹீட் முடிஞ்சிச்சுன்னா இப்போ அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம் சரிங்களா. ஃபோர் டைப் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் பிவி டயக்ராம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ப்ரெஷர், வால்யூம்,
டயக்ராம் சரிங்களா, அல்லது இண்டிகேட்டர் டயக்ராம். ப்ரெஷர் வால்யூம் டயக்ராமா இண்டிகேட்டர் டயக்ராம். ஸோ நான் அன்னைக்கே சொன்னேன் சரிங்களா, திஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் an important வேரியபிள் சரிங்களா. நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல, அதர் வேரியபிள்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் these two variables pressure and volume, so this is an important variable. இந்த ரெண்டு வந்து ஒரு முக்கியமான வேரியபிள். ஏன் சார் முக்கியமான வேரியபிள்னா சரிங்களா, we can get சரிங்களா the other variables in relation with this variable. the pressure and volume variable தெரிஞ்சிச்சுன்னா we can get other variables. other variables நம்ம கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அதுதான் இந்த PV, இந்த independent variable ஓட importance. So once we know the PV, and we can get a relation of other variables by using equation of state. Equation of state use பண்ணி other variable உடைய அந்த ரிலேஷன்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்ப நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஆள் யார் சார் அப்படின்னாக்கா, நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஆள் இந்த P and V தான் சரிங்களா. இந்த P and V தெரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, அப்ப இந்த P and V யூஸ் பண்ணி கிராஃப் டிரா பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கு பேர் தான் என்னன்னா இண்டிகேட்டர் டயக்ராம் சரிங்களா. பிரஷர் வர்சஸ் வால்யூம் சரிங்களா. பிரஷர் வர்சஸ் வால்யூம் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அந்த பிரஷர் வர்சஸ் வால்யூம் டயக்ராம் சரிங்களா. அப்படி டிரா பண்ணும்போது we get some curve, இது மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். So this is initial pressure P1, this is final pressure P2 ன்னு வெச்சுக்கோங்க. ஆல் PI or PF அப்படி இப்படி இருக்கலாம் சரிங்களா. this process, this end, இந்த ஒரு process கரெக்ட்டுங்களா. இப்ப நம்ம படிக்கிறது ஒரு ப்ராசஸ் தான் அப்படி கூட வச்சுக்கலாம். டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்றதுன்றது ஒரு ப்ராசஸ், அது ஐசோதெர்மல் ப்ராசஸோ அடியபேட்டிக் ப்ராசஸோ ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து சரிங்களா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி 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 ஸ்மால் ஸ்டெப்ஸ் சரிங்களா. இட்ஸ் a series of small steps. It consists of very small number of series of steps சரிங்களா. அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா தான் நீங்க ஃபைனலுக்கு போக முடியும். கடைசியா பார்த்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்ன ஸ்டெப்ஸ் தான் சரிங்களா, வெரி வெரி ஸ்மால் ஸ்டெப்ஸ். அப்போ இந்த பிபி டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, the change of state, the change of state from P1 சரிங்களா, கலர் தெரியுதான்னு தெரியல, change of state from P1 to P2 involves a series of small steps. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்த லைன் இஸ் a straight line சரிங்களா. இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் நடுவில் இருக்கிற லைன் இஸ் a straight line. This is another straight line. இப்படி கனெக்ட் பண்ணும்போது we get that entire curve சரிங்களா. அந்த PV curve வந்து அப்படியே கிடைக்கும் சரிங்களா. So this straight line represents an equilibrium சரிங்களா. The line connecting the two small steps சரிங்களா, 2 points is a straight line or it represents an equilibrium சரிங்களா. அது ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டும், ஸோ அந்த இதான் நம்ம என்ன சொல்றேன்னா குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அது இருக்கு டிஆர்பியில் கொடுத்துருக்கலாம், பாலிடெக்னிக் இருக்கு, தெரிஞ்சுக்கிறது நல்லதான் சரிங்களா. குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ், that straight line which connects சரிங்களா two points in that graph சரிங்களா, it represents an equilibrium. That equilibrium is called quasi static equilibrium சரிங்களா. ஸோ அப்போ என்ன சார் குவாசி ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னு என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ வாட் இஸ் குவாசி ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்? இந்த படம் தான் சொன்னதுதான் குவாசி ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது சரிங்களா. இந்த குவாசி ஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸ் சரிங்களா. இன் தட் ப்ராசஸ் the system is equilibrium with the surroundings at all time. Because in the small processல, இந்த சின்ன ப்ராசஸ் அப்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் தெரியாது சரிங்களா. பட் அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வந்து there is a big difference, ஒரு நாள் வந்து பெரிய வித்தியாசத்தை காட்டும். ஐ திங்க் காட்டுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறோம், குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்ல இருக்கோம் சரிங்களா. தட் மீன்ஸ் there is no difference between the previous day and current day. டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியும்.
but there is a minor change. The minor change is that quasi-static process process. This is a small step. The line connecting two points is a straight line. The line connecting 2 points. That is 2 steps in process. Two points in a step. The line connecting 2 points is a straight line, which represents a equilibrium. It represents an equilibrium. It represents an equilibrium. Is called quasi-static conditions. Quasi-static. Is called quasi-static equilibrium or quasi-static process. Quasi-static equilibrium. Quasi-static process. The line connecting the 2 points is a straight line. A small straight line which represents an equilibrium, which is called quasi-static process. So the quasi-static process is an infinitesimally small process. Process. That is slow rate. This process means quasi-static process. This process takes place infinitesimally. So that quasi-static process takes place at a very slow rate. Slow rate, infinitesimally slow rate. Hi, sir. Sir, sorry, sir. Papa press பண்ணிருக்கீங்க sir. No problem. The quasi-static process takes place infinitesimally, very small rate. Slow rate. Very, very slow rate. So in quasi-static process, 2 states are at equilibrium. 2 states means system and surroundings. On the other end is the state of the almost equilibrium. In quasi-static process, the system is thermal equilibrium. The system is Ramya solunga. Yes, Ramya. Oh. Quasi-static process system is Ramya solunga. In quasi-static process system is thermal equilibrium with its surroundings at all times. So this is a point. Quasi-static process is thermal equilibrium with its surroundings at all times. Okay. Quasi-static process, the system is thermal equilibrium with its surroundings. Surroundings are thermal equilibrium. It is always thermal equilibrium with its surroundings at all times. So this is known as quasi-static process. In quasi-static process, 2 states are in the equilibrium. So on the PV diagram, the area under
PV graph சரிங்களா PV curve PV curveக்கும் volume axis நடுவுல இருக்கிற அந்த ஏரியா which gives the work done by the process சரிங்களா அந்த இண்டிகேட்டர் டயகிராம்ல P and V போட்டலைங்களா so this is a PV curve PV curve so the PV curveக்கும் the curve between the area between the PV curve and the volume axis the volume axis in between the curve kum volume axis in between irukku in the area so this area represents work done by the process the area under the PV curve is simple solidala alladhu the curve in between சரிங்களா sorry the area in between the curve and volume axis க்கு நடுவுல இருக்க இந்த ஏரியா the area under PV curve gives area under PV curve gives work done by the process process means that means in any process ஏதாவது ஒரு process இருக்கலாம் isothermal adiabatic அந்த மாதிரி ஏதாவது ஒரு process இருக்கலாம் so the area under the PV curve gives work done by the process சரிங்களா work done by the process so அப்ப work done எப்படி இருக்குன்னா integral of P into dv ன்னு இருக்கும் சரிங்களா that area or work done சரிங்களா which is equal to volume V1 to V2 initial to final pressure is a function of volume V into dv சரிங்களா P into dv அதாவது P dv ன்னு போடுவாங்க V into dv போடாம P dv ன்னு போடுவாங்க integral of V1 to V2 P dv ன்னு போடுவாங்க so நமக்கு தெரியும் pressure is Newton per meter square volume is meter cube dimensional formula போட்டா அது work done ஓட formula தான் கிடைக்கும் சரிங்களா so this is work done actually work done தான் so this work done is V1 to V2 P dv சரிங்களா ஜெனரலாவே pressure into volume போட்டீங்கன்னா the unit of its dimension is actually the dimension of work done தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த சேஞ்ச் கிடையாது so இதுவே sometimes கேட்பான் the area under the PV curve represents அப்படின்னு கேட்பான் it represents work done internal energy heat in heat out அப்படின்னு கொடுப்பான் சரியா amount of heat given to the system amount of heat taken away from the system அப்படின்னு போட்டா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நம்மளோட ப்ராசஸ் போறோம் சரிங்களா there are different types of process so என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சதா புதுசு இல்ல different types of process so different types of process ஒரு 4 types or 5 types so 5 types நம்ம சொல்ல போறது இல்ல இங்க தான் 5 types போட போறேன் பட் அங்க சொல்ல போறது என்னன்னா டோட்டலா சொல்ல போறது 4 types தான் சரிங்களா ஒன்னு at constant pressure not constant pressure process ஒரு processல constant pressure P constant அப்படி ஒரு process next at constant volume is V constant அப்படி ஒரு process பார்க்க போறோம் at constant temperature P constant இது கூட எழுத வேண்டிய அவசியம் இல்லை சிம்பிளா என்ன பண்ணீங்க அப்படின்னா next all are variable pressure temperature volume சரிங்களா எதையுமே கான்ஸ்டன்ட் வைக்காம எல்லாமே வேரியபிள் வச்சிருக்கு that is called polytropic process நாம கொடுக்கல சிலபஸ்ல வச்சிருக்கோம் polytropic process next constant heat அது constant heat சொல்றது delta Q 0 சரிங்களா delta Q is equal to 0 that change in energy is 0 that is called adiabatic process there are different process adiabatic process one but important process அந்த கடைசியா போடுங்க பாத்தீங்களா இதெல்லாம் பாருங்க வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் சரிங்களா
pressure constant, volume constant, temperature constant, all are variable. And the last one is something different. That energy, amount of heat supplied to the system is zero. Change in energy is zero. Heat உள்ளே வரல வெளியே போகல சரிங்களா. Heat in or heat out is completely zero. Heat உள்ளே வரல வெளியே போகல. Change in heat is zero. So அப்ப எப்படி அதுக்கு ஒரு நடந்திருக்கும்? Heat energy is converted into work done. Sorry, internal energy is converted into work done. How efficiently the internal energy is converted into work? Internal energy வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா ஒர்க்கா மாத்தலாம் அப்படிங்கிறது என்னன்னா adiabatic process. சரிங்களா. ஸோ அப்ப இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஹீட் என்ஜின்ல ஒர்க் பண்ணும்போது adiabatic process அதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியை எப்படி ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணுது, சரிங்களா, இன்டர்னல் எனர்ஜி எப்படி வந்து ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது என்னதுங்க adiabatic process. ஏன்னா வெளியில இருந்து ஹீட் போகாது, உள்ள இருக்கிற ஹீட் வெளியில வராது. அப்போ உள்ள இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி தான் ஒர்க்கா மாறும். சரிங்களா. அதை பார்க்கும்போது தனியா பார்த்துக்கோ, adiabatic process தனியா வந்துடும். சரிங்களா. இந்த நடுவில் இருக்கிறது நம்ம பார்க்க போறது இல்லை, பட் இதை பார்த்தாலும் அதை பார்த்தாலும் ஒண்ணுதான். adiabatic process பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். சரிங்களா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா ஐசோபாரிக் ப்ராசஸ் இன்னொரு பேர் இருக்கு. அதை நம்ம இங்க எழுதல, வேணா எழுதிருக்கலாம். சரிங்களா. ஐசோபாரிக், ஐசோகோரிக், சரிங்களா, ஐசோதெர்மல், சரிங்களா, ஐசோதெர்மல் ப்ராசஸ். adiabatic ப்ராசஸ் இன்னொரு பேர் வந்து ஐசோ என்ட்ரோபி ப்ராசஸ். ஐசோ என்ட்ரோபி வேணா இங்க எழுதிக்கோங்க, மறந்துட்டேன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். சரிங்களா. எழுத மறக்க மாட்டீங்க. ஐசோபாரிக் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், சரிங்களா, ஐசோதெர்மல் ப்ராசஸ். எல்லாம் ஏரியாவோட தான் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். அதை விட்டுருங்க, அதை எழுதிட்டோம். இந்த எழுதிட்டோம் ஆல்ரெடி. adiabatic ப்ராசஸ் வந்து ஐசோ என்ட்ரோபி. சரிங்களா. ஐசோ என்ட்ரோபி ப்ராசஸ், ஐசோ என்ட்ரோபி ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் நான் அங்கே எழுதிதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐசோபாரிக் ப்ராசஸ் அதுக்கு கீழே எழுதிங்க. ஐசோ என்ட்ரோபி ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோ என்ட்ரோபி ப்ராசஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஐசோபாரிக் பார்க்கணும். சரிங்களா. தட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்ப கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஐசோபாரிக் ப்ராசஸ். சரிங்களா. பி கான்ஸ்டன்ட் பாருங்க, ஒரே விஷயம் தான், வேற மாதிரி இருக்கும். பி கான்ஸ்டன்ட் அடுத்து பி கான்ஸ்டன்ட் சொல்றோம். சரிங்களா. சோ இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா. கேஸை ஹீட் பண்றீங்க. கேஸை ஹீட் பண்ணீங்கன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இட் வில் எக்ஸ்பேண்ட். சரிங்களா. இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வால்யூம் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க இருந்த பிஸ்டன் வந்து இனிஷியலா இங்க இருந்த பிஸ்டன் வந்து இங்க மூவ் ஆயிடும். சரிங்களா. So the piston is moves upwards. So isobaric processல we are not restrict. இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. சரிங்களா. we are not restrict the natural increase in volume. சரிங்களா. we are not restrict natural increase of volume restrict பண்ணல. சரிங்களா. that process is isobaric. நேச்சுரலா அதுக்கு ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் பண்ணா அந்த வால்யூம் நம்ம என்ன பண்ணலங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அது இன்க்ரீஸ் ஆகும் விட்டுட்டோம். சரிங்களா. அது இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட். அதான் முக்கியம். இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட். நாட் ரெஸ்ட்ரிக்டட். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம்.
ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம அப்படியே விட்டுறோம் சரிங்களா. P மட்டும் தான் கான்ஸ்டன்ட் சரிங்களா. மத்த எல்லாம் வேரியபிள். யாரெல்லாம் வேரியபிள்? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV equal to mu RT சரிங்களா, அல்லது nRT, நோ ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், மியூங்கிறது கூட விட்டுறலாம், பிகாஸ் the mu mole of gas அதான் சரிங்களா. P மட்டும் தான் கான்ஸ்டன்ட், மற்ற எல்லாமே மாறும். இது கேஸ் கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. T மாறும், V மாறும் சரிங்களா. V and T are variable சரிங்களா. Here V and T are variable சரிங்களா. So P is constant, so V is directly proportional to T. மத்த எல்லாம் கான்ஸ்டன்ட் தானே, இது ரெண்டு கான்ஸ்டன்ட். இதுவும் நம்ம கான்ஸ்டன்ட் இப்ப வச்சிட்டோம். இது ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், இதை விட்டுருங்க, இந்த மியூ கூட விட்டுருங்க. PV equal to RT, 1 mole of gas and PV equal to RT. அப்ப P கான்ஸ்டன்ட் வச்சிட்டோம். அப்ப V is directly proportional to T சரிங்களா. V is directly proportional to T ங்கிறது சார்லஸ் லா. அப்ப isobaric process, this process obey Charles law. ரொம்ப முக்கியம். Sometimes கேட்பான், this process என்ன பண்ணலாம், Charles law obey பண்ணணும். V directly proportional to T or V by T is a constant சரிங்களா. இப்படி சொல்லலாம், அல்லது V by T is a constant. V by T வந்து ஒரு கான்ஸ்டன்டா வரும். அது V1 by T1 equal to V2 by T2 நிறைய எழுதிட்டு போகலாம் சரிங்களா. ஒரே விஷயத்துல மாத்தி மாத்தி எழுதுற மாதிரி வரும். பட் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுல எதுக்கு கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்தாங்க, நீங்க கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். புரியல சொல்லிடுங்க. So V by T is constant, or sum book என்ன பண்ணணும், V1 by T1 is equal to V2 by T2. sum போடும்போது இப்படி எடுத்துக்கணும், V1 by T1 equal to V2 by T2, because this one value, சரி, இதோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் அடிக்கும்போது இதோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட், சார் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். So V1 by T1 is equal to V2 by T2. So இப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு வந்து இண்டிகேட்டர் டயக்ராம் எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கும், ஒர்க் டன் எப்படி இருக்கும் சரிங்களா. ஒர்க் டன் இதெல்லாம் பார்த்தா முடியுது. ஸோ திஸ் இஸ் த நம்மளோட ஒர்க் வந்து தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் டயக்ராம். இண்டிகேட்டர் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். Pressure is constant, அதனால ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும் சரிங்களா. That straight line is parallel to volume axis. Volume axis க்கு parallel இருக்கும். So this is the straight line, the initial condition to final. This is called the expansion சரிங்களா. Sometimes இப்படி இருக்கலாம், compression இருக்கலாம், expansion இல்லாம compression இருக்கலாம். This is point 1 சரிங்களா. So this is initial to final. Compression இருக்கலாம் சரிங்களா. 1ன்றது initial, 2ன்றது final. So this is isobaric expansion, isobaric compression சரிங்களா. Isobaric expansion, isobaric compression சரிங்களா. isobaric expansion அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, heating effect, heat produce ஆகும். heating சரிங்களா, heating effect. இங்க என்னன்னா, இதான் ஒரு பாயிண்ட் சரிங்களா, பாயிண்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட் சரிங்களா. ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஐசோபாரிக் கண்ட்ராக்ஷன்ல அல்லது கம்ப்ரெஷன்ல கூலிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா. எது தெரியல சொல்லுங்க. ஸ்லோப், இந்த கருக்கு ஸ்லோப் வரது dp by சரிங்களா. ஸ்லோப் தெரியும், dp by dv, y axis variation divided by x axis variation தான் ஸ்லோப். ஸ்லோப் ஒரு மாசம் இருந்தா இதுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்காது. dp by dv 0. ஸ்லோப் dp by dv is 0. இங்கே அதேதான், ஸ்லோப் dp by dv equal to 0 சரிங்களா. So heating effect உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.
because temperature is variable. Temperature increases, volume increases because expansion தான். volume கண்டிப்பா increase ஆகும். heating effect, isobaric expansion எப்பவுமே heating effect ஆகும். temperature increases, volume increases. volume increases, temperature increase என்ன அர்த்தங்க? heat is flowing into the system. That's the meaning. சரிங்களா? temperature increase na heat is flow into the system. சிஸ்டத்துக்குள்ள heat வருதுன்னு அர்த்தம். வந்தா தான் temperature ரைஸ் ஆகும். சரிங்களா? heat is flow into the system, hence delta Q is positive. delta Q வந்து positive. சரிங்களா? delta Q வந்து positive வரும். delta Q வந்து பாசிட்டிவா இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் இங்கே. as temperature increases, internal energy is increases. அப்ப internal energy increase ஆகுதுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாவே internal energy வந்து பாசிட்டிவ் தான். volume increases அப்படினா work done என்னவா இருக்கும்? is also positive. கரெக்ட்டுங்களா? ஏன்னா because work done is P into சிம்பிளா இல்லையா? work done is சரிங்களா? அது work done அப்படிங்கிறது delta W is equal to pressure into final volume minus initial volume. இப்படி எழுதுவோம். வால்யூம் அதிகமாகுது இல்லைங்களா? நெகட்டிவ்ல வராது, பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ டோட்டலா டெல்டா டபிள்யூ பாசிட்டிவ் வரும். அது சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு புரியும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக ரைஸ் ஆகும். வால்யூம் ரைஸ் ஆனால் சரிங்களா ஒர்க் டன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒர்க் டன் பாசிட்டிவ் அர்த்தம், நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். சரிங்களா? அது ரெண்டு பாசிட்டிவ் நிச்சயமா டெல்டா கியூ பாசிட்டிவ் இருக்கும். பிகாஸ் பை யூசிங் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. தீஸ் டூ ஆர் பாசிட்டிவ். அப்போ நிச்சயமா இது பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஹீட் ஃப்ளோ இன்டு தி சிஸ்டம் பிகாஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஹீட் இஸ் ஃப்ளோ இன்டு தி சிஸ்டம், ஹென்ஸ் டெல்டா கியூ இஸ் பாசிட்டிவ். பாருங்க, வேற இதெல்லாம் குழப்பற மாதிரி क्वेश्चन கேட்டோம்னா மோசமா கேட்கலாம். சரிங்களா? பேசிக்கல. அப்ப ஐசோபாரிக் எக்ஸ்பான்ஷன்ல டெல்டா கியூ பாசிட்டிவ் கேட்கலாம். டெல்டா யூ என்ன இருக்கும்? பாசிட்டிவ். டெல்டா டபிள்யூ என்ன? பாசிட்டிவ். டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து கேட்கலாம். ஸோ இதுவே அப்படியே மாறி வரும் இன் கேஸ் ஆஃப் ஐசோபாரிக். சரிங்களா? கண்ட்ராக்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். சரிங்களா? அப்படியே மாறும். மாத்திரம் என்ன ஆகும்? So this is a cooling process. Temperature decreases. As temperature decreases, delta U becomes negative. Change in internal energy is negative. And contraction. Volume is also decreases. Contraction of volume decreases. Volume decreases. Delta W is also negative. Work done is negative because final volume is less than initial volume. Negative. Heat flows into the system. Heat flows out of the system. Heat flows out of the system. That's ரெண்டுமே negative. Delta Q flow out of the system. Hence, delta Q is negative. ரெண்டு negative, delta Q negative. So this is the difference. So table மாதிரி இருக்கு. So this is difference between the isobaric expansion and the contraction. So அல்லது compression. நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லலாம். சார் வந்து குக்கிங் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ் தானே? என்னங்க குக்கிங் பண்றது? குக்கிங் பண்றது ஐசோபாரிக். கான்ஸ்டன்ட் பிரஷர். ஆமா, பிரஷர் அங்க கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பிரஷர் பண்ண போனா வெளியில போயிடும். சரிங்களா? அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல தானே சார் குக் பண்றோம் நம்ம? அது வந்து அட்மாஸ்பரிக் பிரஷர்ல பண்றது வந்து நம்ம ஓப்பனா சமைக்கிறது பழைய மெத்தடு. அதுதான் அட்மாஸ்பரிக் பிரஷர்ல இருக்கு. இது பிரஷர் குக்கர் வந்து ஹை பிரஷர்ல இருக்கு. 2 அட்மாஸ்பரிக் பிரஷர்ல இருக்கு. ஆக்சுவலா பிரஷர் குக்கர் வந்து
அட்மாஸ்பியரிக் பிரஷர் மாதிரி 2 டைம்ஸ் பிரஷர் இருக்கும். அதாவது அது வந்து என்னன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இதாக 120 நினைக்கிறேன், 120 சம்திங் 120 டிகிரி செல்சியஸ் தான் கொதிக்கும். அதை குக்கர்ல போட்டு ஒரு பொருளை வேக வச்சோம்னா டக்குன்னு வெந்துடும். சரிங்களா? என்ன டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரிக்கு மேல போயிடும். நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பாத்திரத்துல ஓப்பன்ல செஞ்சோம் அப்படின்னாக்கா 98 டிகிரி 99 சரிங்களா 9 டிகிரிலே வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும் வாட்டரு. ஸோ அதெல்லாம் லேட் ஆகும், டேக்ஸ் அ டைம். சரிங்களா? மலை மேலே ஏறிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ப்ரெஷர் வந்து இன்னும் குறையும். அப்ப என்ன அப்படின்னாக்கா ப்ரெஷர் குறையும் போது 97லயே எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். 97 96 வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு சிக்கல் வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துருவோம். ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இன் ஐசோ. ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி போகும். இது ஏற்கனவே எழுதந்தான். ஹீட் கெப்பாசிட்டி. இது என்ன வரும்? ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இந்த ஐசோஎன்ட்ரோபி ப்ராசஸ், தட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? Cp minus Cv is equal to R, Cv is equal to F by 2R. அப்ப 1 plus F by 2 into R. அதாவது mu R. Sometimes mu is also included. சரிங்களா? mu mole of gas அப்படின்னா mu include பண்ணுவாங்க. சில தேட்டரில் இது எதுனா போகும். Cp is equal to 1 plus F by 2 into R. Next, bulk modulus of elasticity in isobaric process. Bulk modulus of elasticity capacity. It is represented by K. Bulk modulus of elasticity in isobaric process. Bulk modulus of elasticity formula delta P divided by minus of delta V divided by V. Change in pressure divided by fractional change in volume. Change in pressure. Delta P na change in pressure. இங்கே change in volume divided by volume படிக்கணும்னு fractional change in volume அர்த்தம். சரிங்களா? அது வால்யூம் ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகும். மைனஸ் சம்டைம்ஸ் மைனஸ் விட்டுட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஒன்லி ஃபார்முலா டெல்டா பி டிவைடட் பை டெல்டா வி டிவைடட் பை வி. ஓகே, நமக்கு தெரியும் ஐசோபாரிக் ப்ராசஸ்ல டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் பி இஸ் கான்ஸ்டன்ட். பி வந்து கான்ஸ்டன்ட். அப்ப டெல்டா பி 0. அப்ப பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ன ஒன்னு கேட்பான். வேணும் இன்ஃபினிட்டி 0 1 -1 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் ஈஸியா. பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன் ஐசோபாரிக் ப்ராசஸ் இஸ் வாட் அப்படின்னு கேட்பான். is actually 0. ஏன்னா delta P 0 ஆகுது. 0 by anything 0. இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். So bulk modulus of elasticity K is equal to 0. அடுத்தது work done கண்டிப்பா கேட்பான். எல்லாத்துலயும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா work done என்ன வரும், work done என்ன வரும், இந்த இடத்தை கேட்டுட்டே இருப்பான். சரிங்களா? முக்கியமான ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் தான் பல முறை பாலிடெக்னிக் எக்ஸாம்ல கேட்டுக்கிறான். சரிங்களா? ஐசோ ஆக்சுவலா வந்து ஐசோ தெர்மல் ப்ராசஸ் கேட்டுருக்கான். 2 எக்ஸாம்ல இந்த அந்த இடத்த கேட்டுருக்காங்க. ஒர்க் டன் அப்படிங்கிற இடத்தை கேட்டுருக்காங்க. சரிங்களா? So this is an important point. Work done என்ன வரும்? So work done in isobaric process. So delta W நமக்கு தெரியும். That is P into dV. So that is integral of V1 to V2. V initial to V final அர்த்தம். சில புக்ல V initial to V final கொடுத்திருப்பாங்க. நம்ம V1 to V2 கொடுத்துறோம். P dV. அப்ப இது இன்டகிரேட் பண்ணி என்ன கிடைக்கும்? Pressure and volume substitute பண்ணீங்கன்னா V2 minus V1 வரும். V2 minus V1. So this is the work done. W கூட போடலாம். So the W work done is pressure P into V2 minus V1. சில புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா W is equal to pressure P into V final minus V initial. So this is the work done. சரி, இப்படிதான் எழுதலாம்னா மாத்தி எழுதுவோம் வேற மாதிரி. ஏன்னா by using சரிங்களா equation of state. சரி, equation of state யூஸ் பண்ணி மாத்தி எழுதிட்டே இருப்போம். PV equal to mu RT. PV is equal to nRT. சில புக்ல nRT ன்னு போடுவான். n mole of substance mu RT ன்னு போடுவான். சரிங்களா? PV is equal to mu RT. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? P into V அப்படி அதெல்லாம் mu R into T. mu R கான்ஸ்டன்ட், T தான் மாறும். சரிங்களா? ஃபைனல் டெம்பரேச்சர்னு வரும். அதுக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் வரும். சரிங்களா? PVF is equal to mu RTF. PVI is equal to mu RTA ன்னு வரும். அப்ப சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நான் ஒர்க் டன் இன்னொரு மாதிரி எழுதலாம் அப்படின்னா mu R is a constant taken outside. எழுதி தரலாம் வெளியில mu R
TF minus TA எழுதலாம் சரிங்களா. Final temperature minus initial temperature, or it is calculated as delta T அப்படி கூட எழுதலாம். So work done is equal to mu R into delta T. Mu R into delta T. So this is the work done. அப்போ பாருங்க work done இப்படி கொடுப்பான் சரிங்களா. டெம்பரேச்சர் டேபிள் இப்படி கொடுக்கலாம். ஸோ there are two types, இப்படி ஒன்றும் அல்லது இப்படி ரெண்டு மாதிரி டைப்ஸ்ல வந்து உங்களுக்கு work done கொடுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி இருக்கும்? டெல்டா Q is equal to delta U plus delta W. ஸோ இது ஒன்று நான் நடத்திட்டு மற்றல நீங்களே கடகன்னு சொல்லிட்டு வந்துடலாம். மேலே முடிச்சிடலாம் சரிங்களா. First law of thermodynamics. First law of thermodynamics in isobaric process. Isobaric process first law of thermodynamics எப்படி மாறும் பார்ப்போம். First law of thermodynamics நமக்கு தெரியும் delta Q delta U plus delta W சரிங்களா. அப்ப delta U delta W என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த delta Q எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். டேரக்டாவே சொல்லலாம், இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதி சொல்றேன். கொஸ்டின்ஸ் நம்ம மாத்தி கேட்டு நம்ம குழப்போம், அதனால நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெல்டா யூ பார்ப்போம் சரிங்களா. டெல்டா யூ டெல்டா டபிள்யூ என்ன வரும்? அதுக்கு முன்னாடி சிபி சிவியோட வேல்யூ தெரிய வேண்டியிருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சிவி நமக்கு தெரியும். சிவி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தான் சொன்னேன் F/2 into R சரிங்களா. சிவி இஸ் ஈக்குவல் டு F/2 into R. ஓகே, இந்த F/2 into R ன்னு எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சரிங்களா. ஒரு ரேஷியோ பண்ணலாம், சிபி பை சிவி ரேஷியோ. சிபி பை சிவி ரேஷியோ வச்சும் இந்த எஃப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் காமால எழுதுவோம் சரிங்களா. காமா இஸ் ஈக்குவல் டு 1 plus 2 by f நமக்கு தெரியும், அது 2 by f plus 1 சரிங்களா. அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 by f is equal to gamma minus 1. 2 by f ங்கிறது gamma minus 1. அப்ப f ன்றது என்ன வரும் அப்படின்னாக்கா degrees of freedom அப்படிங்கிறது 2 by gamma minus 1. So 2 by gamma minus 1 is a fl. இதுல இருந்து f வேல்யூ எடுத்துக்கணும். சோ 2 by gamma minus 1. ஏன் அப்படின்னா சில நேரத்துல ஆப்ஷன்ல இது இருக்காது, f இருக்காது. specific capacity in terms of சரிங்களா அந்த ரேஷியோ cp by cv ரேஷியோ தட் இஸ் gamma டைம்ல இருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா இந்த இது தெரிஞ்சிரணும். சோ அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, c of f க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ 1/2 into f ஓட வேல்யூ 2 by gamma minus 1 into r. அப்ப 2 2 get cancel, அப்ப r by gamma minus 1. So specific capacity at constant value can be written as CV எப்படி எழுதலாம்னா R by gamma minus 1 எழுதலாம், தப்பு கிடையாது. CV is equal to R by gamma minus 1. It's not any mistake. இது ஒரு mistake கிடையாது. CV is equal to R by gamma minus 1 எழுதலாம். அப்ப CV R by gamma minus 1 எழுதனா CP எழுதலாம் சரிங்களா. CP எப்படி எழுதலாம் உங்களுக்கு தெரியும். CV எப்படி எழுதலாம், CP எப்படி எழுதலாம், CP minus CV is equal to R சரிங்களா. Mass relation யூஸ் பண்ணி CP is equal to CV plus R சரிங்களா. அப்ப CP is equal to CV plus R. அப்ப CP க்கு என்ன கிடைக்கும்? R by gamma minus 1 plus R. அப்ப மேல கொண்டு போங்க, காமன் எல்சிஎம் எடுங்க. R gamma minus 1 R. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது gamma into R minus R. அப்ப இந்த plus R minus R கேன்சல் ஆயிடும். நான் டைரக்டாவே போடுறேன் சரிங்களா. இல்ல நான் ஒரு ஸ்டெப் போட்டு போறதாலும் போடலாம். R plus gamma R minus R divided by gamma minus 1. Gamma minus 1 கொண்டு போய் மேல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. சோ இப்போ எனக்கு plus R minus R get cancel. அப்ப CPங்கிறது gamma by gamma minus 1 into R. CP இப்படி எழுதலாம் சரிங்களா. gamma by gamma minus 1 gamma by gamma minus 1 into R. So specific capacity ratio divided by specific capacity ratio minus 1 into R. So this is CP. அப்ப இப்ப எழுதிடலாம் என்னது, first law of thermodynamics in சரிங்களா ஐசோபாரிக் ப்ராசஸ்ல first law of thermodynamics எப்படி வரும்? ஓகே,
எழுதிப்பீங்க நினைக்கிறேன். So delta Q at constant pressure is equal to delta U plus delta W. So delta U உங்களுக்கு தெரியும். So delta U அப்படிங்கிறது mu CV into delta T. சரிங்களா? அடுத்தது delta W. சரிங்களா? delta Wங்கிறது mu R into delta T. கரெக்ட்டுங்களா? mu R into delta T. இந்த ரெண்டு ஓகே இல்லைங்களா? அப்ப CV தெரியும். C ஓட வேல்யூ என்ன பண்ணுங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் காமால சொல்லுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் காமால CV என்ன வரும்? What is the value of CV in terms of gamma? R by gamma minus 1. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? R by gamma minus 1 into delta T plus mu R delta T. அப்ப mu R delta T is a common one. எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். கிளியரா சொல்லுங்க. கிளியரா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், CV is equal to R divided by gamma minus 1 சொல்றது தான் சார். ஓகே, வெரி குட். இது கூட டெல்டா W எப்படி mu R delta T போடணும்? PdV தான வரணும். வேற PdV தான வரணும். ஆக்சுவலா PdV தான போடணும். small p into dv. PdV தான போடணும். ஏன் mu R delta T போடணும் டவுட் வரலாம் உங்களுக்கு. சரிங்களா? the same law. சரிங்களா? PV equal to என்னங்க by using the ideal gas equation. சரிங்களா? இங்க தான் PV is equal to mu R T. சரிங்களா? இங்க pressure constant, volume is directly proportional to temperature. அப்ப change in volume ங்கற இடத்துல என்ன எழுதலாம்னா directly proportional change in temperature எழுதலாம். சரிங்களா? அப்ப PdV அப்படிங்கிறது mu R dt அப்படி எழுதலாம். PdVங்கிறது PdV அப்படிங்கிறது mu R dt ன்னு எழுதலாம். சரிங்களா? அல்லது delta T. P delta T is equal to mu R delta. சரிங்களா? P delta V is equal to mu R delta T ன்னு எழுதலாம். அதனால mu R delta T ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? PdV க்கு பதிலா P delta V க்கு பதிலா P delta V க்கு பதிலா ஏன் போடாம ஏன் mu R delta T போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா P delta V ங்கிறது mu R delta T ன்னு எழுதலாம். mu R delta T. சரிங்களா? சோ அவ்வளவுதான் எழுதிருக்கோம். PdV போடாம இது எழுதிருக்கோம். சோ mu R delta T வெளிய எடுத்துங்க. mu R delta T வெளிய எடுத்துட்டீங்கன்னா காமனா ஓகே 1 plus 1 gamma minus 1 அந்த பின்னாடி எழுதிருக்கேன். எப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும்? gamma by gamma minus 1 வரும். சரிங்களா? அப்ப mu R delta T into gamma by gamma minus 1. நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை உள்ள கொண்டு எழுதுங்க. mu into gamma by gamma minus 1 into R into delta T. எழுதிட்டேன். சரிங்களா? ரெண்டு ஒண்ணுதான். அந்த ரெண்டு ஸ்டெப் எழுதணும் அவசியம் இல்லை. நான் ரெண்டு ஸ்டெப் எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் CP. சரிங்களா? gamma by gamma minus 1 into R. அதுக்கு பேர் CP. அப்ப delta Q எப்படி எழுதலாம் அப்படின்னா இது டைரக்டா எழுதலாம். நம்ம ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் கொண்டு நிறைய ஸ்டெப்ஸ் போய் கொண்டு வந்து போட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எங்கேயோ கேட்டோம்னா உங்களுக்கு திடீர்னு குழப்பமாயிரும். உடனே mu R into delta T ன்னு எழுதலாம். ஆனா ஆக்சுவலா மோஸ்ட்லி PdV தான் படிச்சிருப்போம், பார்ப்போம் நிறைய இடத்துல. mu R delta T ன்னு எழுதலாம் உடனே. சரிங்களா? by using that condition. ஒண்ணு எந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கான கண்டிஷன் என்ன ப்ராசஸ்? சரிங்களா? ஐசோபாரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ், பிரஷர் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்ப P into dV அப்படிங்கிறது mu R into dt. பிகாஸ் இது ரெண்டு கான்ஸ்டன்ட், அப்ப T தான் மாறும். சோ இப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்ல வால்யூமும் டெம்பரேச்சர் மாறும். நான் என்ன சொல்றேன்? வால்யூமும் டெம்பரேச்சர் மாறும். சோ இப்ப PdV mu R dt. சரிங்களா? dt ன்னு எழுதலாம் அல்லது mu R delta T ன்னு எழுதலாம். சரியா போச்சுங்களா? அப்ப என்ன ஆகுது? இது இந்த கடைசி ஈக்குவேஷன் மேல எழுதுறேன். சோ delta Q at constant pressure அப்படிங்கிறது என்ன வருது? mu Cp into delta T. இது அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் இப்படி வரும். mu Cp into delta T. ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போன கிளாஸ்ல எழுதும்போது இப்படி இருந்திருப்போம். mu Cp into delta T. சோ அதுதான் கிடைக்கும். பட் இன் பிட்வீன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் எப்படி இருந்தாலும் क्वेश्चन கேட்கலாம். Cp என்ன வரும்னு கேட்பான். Cpங்கிறது gamma by gamma minus 1 into R. சரிங்களா? சோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனால இத மறுபடியும் ஒரு தடவை போட்டுருக்கோம்.
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற டைட்டில்ல இது எல்லாத்தையும் எழுதியிருக்கோம்.